சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்னும் 4 நாட்களில் இரவோடு இரவாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டை நடத்துவார்கள். எதிர்பாராத திருப்பம் பல நடக்கும் என்பதை அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 200 தொகுதிகளுக்கு மேலாக திமுக வெற்றியடையும் என்ற பெரும் நம்பிக்கை தற்பொழுது திமுக இழந்துவிட்டது. காரணம், அமித்ஷா தமிழகம் வந்தவுடன் பாஜக அதிமுகவுடன் எப்படியாவது கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஏற்பாடுகளை செய்தது. அதன்படிதான் சோலா ஹோட்டலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையை பாஜக ஏற்றுக்கொள்வதாக உறுதியும் அளித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசிய மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 39,000 கோடி ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் இதற்கான நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். எப்படி டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்று தனது பதவியை ராஜினாமா செய்தாரோ, அதேபோல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்பதையும் தெரியப்படுத்தியிருந்தார். இதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை அவர்கள் தமிழகத்தில் ரெய்டு தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது தற்பொழுது திமுகவின் நிர்வாகிகள் வீட்டில்தான் என்றும், ஆனால் இது மிகப்பெரிய அளவிலான ரெய்டு இன்னும் சில நாட்களில் நடைபெறும். அதற்கு பிறகு திமுகவினர்கள் கதிகலங்குவார்கள். தமிழகத்தில் இதுவரை அல்லாத மிகப்பெரிய ஒரு ஊழல் வெட்டு வெளிச்சத்திற்கு வரும் என்பதை அழுத்தம் திருத்தமாக மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார். சுமார் 39,000 கோடி தமிழகத்தில் ஊழலை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்திருப்பதாகவும், அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தினால் நிச்சயம் பல உண்மைகள் வெளிவருவதோடு அவரது பதவி பறிக்கப்பட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் அவர் இழக்க நேரிடும் என்பதையும் மாநிலங்களவை உறுப்பினரான தம்பிதுரை அவர்கள் கூறியிருப்பது சரியா என்பதை, உங்களது கருத்துக்களையும், உள்துறை அமைச்சர் அனைத்து ஏற்பாடுகளையும், அமலாக்கத்துறை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். இவர்களுக்கு தண்டனை என்ன கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.